எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இவர் ஒரு ஆண் ஜாதகர். இவர் அந்த மது பழக்கம் அதிகமாக வைத்துள்ளார். ஒருவர் இப்பொழுது திருமணம் நடக்கப் போகிற இந்த தற்போது காலகட்டத்தில் பெண் பார்க்கும்போது மாப்பிள்ளை பார்க்கும் பொழுது இந்த பெண் வீட்டார் குடிக்கும் பழக்கம் இல்லாத ஒரு மகன் வேணும், அதாவது மாப்பிள்ளை வேண்டும் என்று எல்லோரும் கேட்கின்றனர். இது ஜாதகத்தில் அவர் குடிப்பாரா குடிக்க மாட்டாரா என்பதை பற்றி ஜாதகத்தில் என்ன கிரக நிலை இருந்தால் அவருக்கு அந்த பழக்கம் இருக்கும் என்பதை பற்றி ஜோதிட ரீதியில் நாம் சொல்லலாம். மாப்பிள்ளை வீட்டை போய் விசாரித்து அந்த ஊரில் யார் குடிப்பார் குடிக்க மாட்டார், இவருக்கு என்ன பழக்க வழக்கம் இருக்கிறது என்பதை தெரிந்து நாம் பெண் கொடுப்பார்கள். ஆனால் ஜோதிடர்கள் அந்த கிரக நிலையை வைத்து இவர் குடிக்கும் பழக்கம் இருக்கிறது, அந்த தீய பழக்கம் இருக்கிறது இல்லை என்பதை பற்றி ஜோதிட ரீதியாக நாம் ஜாதகத்திலே பார்த்து சொல்லிவிடலாம். அதனை எந்த கிரக நிலையின் அடிப்படையில் அதை சொல்ல முடியும் என்றால், சனி என்ற கிரகம்தான் மதுவை குடிக்கக்கூடிய கிரகமாகும். அதேபோல் போதைப் பொருட்களுக்கு காரக கிரகமான சனி பகவான் தான் ஆகும். இந்த சனி பாவத்துவமாக இருந்தால் அதிகமாக குடிப்பார்கள். சனியோடைய லக்கணமாகிய மகர லக்கணம், கும்ப லக்கணம் அதில் பிறந்திருந்து அந்த சனி பகவான் பாவத்துவ அமைப்பில், அதாவது ராகுவோடோ சனி செவ்வாயோடோ அமாவாசை சந்திரனோடோ லக்கணம் பாதிக்கப்பட்டு, லக்கணாதிபதி பாதிக்கப்பட்டு, ராசி அதுபோல் சனியால் பாதிக்கப்பட்டு, செவ்வாய் சனி இவர்களால் பாதிக்கப்பட்டு, இந்த மாதிரி பாவகிரகங்களுடைய தொடர்பு ராசி லக்கணத்திற்கு ஏற்படும் பொழுது, சரியில்லாத தசாபுத்தி நடக்கும் பொழுது அவருக்கு அந்த குடிப்பழக்கம் ஏற்படும். குடி ஒரு சில பேர் அளவாக குடிப்பார்கள், ஒரு சில பேர்கள் அதிகமாக எப்பொழுதுமே அந்த குடி போதையிலேயே இருப்பார்கள். அதனை நாம் எப்படி அறியலாம் என்றால், அந்த கிரகம் அதிகமான பாவத்துவ அமைப்பில் இருந்தால் அவர் அந்த லக்கணாதிபதி வலுவிழந்து சனி என்ற கிரகமும் பாவத்துவ அமைப்பில் இருப்பதால் அந்த குடிக்கும் பழக்கம் அவருக்கு அதிகமாக இருக்கும். இவருடைய ஜாதகத்தில் அந்த கிரகம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். இவர் 4/7/1995 ஆண்டு பிறந்துள்ளார். இவர் 10/23 இரவில் பிறந்துள்ளார். ஆண் ஜாதகர். இவர் கடலூரில் பிறந்தால். இவருடைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் 3ஆம் பாதமாகும். இவர் லக்கணம் கும்ப லக்கணம். 2ஆம் இடத்தில் சனி 00 டிகிரியில் தான் சனி இருக்கிறார். 3இல் கேது, 4இல் புதன், 5இல் சூரியன் சுக்கிரன், 7இல் செவ்வாய், 8இல் சந்திரன், 9இல் ராகு, 10இல் குரு. இவர் பிறக்கும் பொழுது சூரிய தசை 2 வருடம் 5 மாதம் 14 நாட்கள் பிறந்துள்ளார். அதன் பிறகு சந்திர தசை ஒரு 10 ஆண்டு காலம், செவ்வாய் திசை ஒரு 7 ஆண்டு காலம், இப்பொழுது நடக்கிறது ராகு திசை ஒரு 18 ஆண்டு காலம். 37 வயது 5 மாதம் 14 நாட்கள் வரைக்கும் அவருக்கு ராகு திசை தான் நடக்கும். இவருக்கு வயது தற்போது 31 வயது 1 மாதம் 5 நாட்கள் ஆகிறது. இவர் நடப்பது தசை ராகு தசையில் சுக்கிர புத்தி தற்போது நடந்து 6/7/2029 வரைக்கும் சுக்கிர தசை, கேது புத்தி முடிந்து ராகு புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. இவர் லக்கணம் இயல்பாகவே அவர் கும்ப லக்கணத்தில் சனியோடைய லக்கணத்தில் பிறந்திருக்கிறார். சனியே ஒரு மது போதைக்கு காரகனாக கிரகமாகும். அந்த லக்கணத்திலேயே அவர் பிறந்திருக்கிறார். லக்னாதிபதி அப்போதான் இந்த கும்ப லக்கணத்தை விட்டு விலகி 00 டிகிரியில் இருக்கிறார். அதனை செவ்வாய் லக்கணத்தை பார்த்து பாவத்துவப்படுத்துகிறது. அதேபோல் சனியும் செவ்வாயும் டிகிரி கணக்கில் பார்த்து கொள்கிறார்கள், நேருக்கு நேர் பார்த்து கொள்கிறார்கள். அடுத்தது சந்திரனை சனி பார்க்கிறது. ராசியும் சனியால் பார்க்கப்படுகிறது. லக்கணமும் சனி லக்கணத்தில் அமர்ந்து செவ்வாயால் பார்க்கப்படுகிறது. அப்போ ராசி லக்கணம் லக்கணாதிபதி அனைவருமே சனி தொடர்பை பெற்றிருக்கிறது. இவருக்கு அந்த ராசியும் கெட்டுவிட்டது, லக்கணமும் கெட்டுவிட்டது, லக்னாதிபதி சனியும் கெட்டுவிட்டார். இது மாதிரி கடுமையான பாவத்துவ அமைப்பில் இருக்கும்போது தான் அவருக்கு அந்த மது பழக்கம் ஏற்படும். அதேபோல் ராகு தசை இவருக்கு 19 வயதுக்கும் பிறகு ராகு தசை வந்திருக்கிறது. அந்த ராகு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். அந்த ராகுவுக்கு எந்த விதமான பாவ தொடர்பும் இல்லை, ஆனால் சுக்கிரனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார். லக்கணம் லக்கணாதிபதி பாதிக்கப்பட்டு, ராசி பாதிக்கப்பட்டு, சுக்கிரனுடைய வீட்டில் இருந்து சுக்கிரன் ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு கிரகமாகும். அப்பொழுது அந்த சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு சுக்கிரனை போலவே செயல்படுவார். அதனால் அவர் அந்த மது பழக்க வழக்கத்தில்
அவர் வந்து அதிகமாக பயன்படுத்தி கொண்டு அவர் வந்து இருந்து கொண்டிருக்கிறார். இவருக்கு வந்து 1, 2, 3, 4ஆம் இடம், 4ஆம் அதிபதி சுக்கிரன் அஸ்தங்க அமைப்பில் தான் இருக்கிறார். 4ஆம் இடம் நடக்கக்கூடிய தசை இந்த லக்னத்துக்கு அவயோக தசை, சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, இதுபோல் அவயோக தசை 19, 20 வயது வரைக்கும் நடந்து இருப்பதால் இவர் லக்னம் லக்னாதிபதி பாதிக்கப்பட்டு ராசியும் பாதிக்கப்பட்டு இருப்பதால் இவர் வந்து பெரிதாக படிக்கவில்லை. ஒரு 7வது 8வது வரைக்கும் தான் இவர் படித்திருக்கிறார். சரியில்லாத தசாபுத்தி நடந்ததால், இவருக்கு அவயோக தசை நடந்ததால் சரியான முறையில் இவர் படிக்கவில்லை. குடிபோதைக்கு மது போதைக்கு ஆளாகி அவர் வந்து அது பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டு இருந்து கொண்டிருக்கிறார். இதுபோல் அந்த ஜாதகத்தில் குடிப்பழக்கம் இருக்கக்கூடிய மாப்பிள்ளை ஜாதகத்தை எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்றால், ராசி லக்னம், ராசி அதிபதி, லக்னாதிபதி இவர்கள் எல்லாம் சனியினுடைய தொடர்பை பெறும்பொழுது, பாவத்துவமாக இருக்கும் பொழுது அவர் வந்து கடுமையாக அந்த மது போதைக்கு ஆளாகக்கூடிய அமைப்பு நாம் எளிதாக கண்டுபிடித்து விடலாம். மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய தொடர்பு எண் 9994034255 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஜோதிட விளக்கங்கள் மற்றும் ஜோதிட சந்தேகங்கள் தெரிந்து கொள்ளலாம்.